இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? தெரிஞ்சதுதான், நெருப்புடா. ஆப்வியஸ்லி கபாலி, தலைவர் படம். எங்கள் பசங்களுக்கு ஆனால் ஸ்பெஷல்னு சொன்னோன்னா கபாலி படம் போகிறோம். கபாலி தலைவர் படம் வெளிவருது, அதான் ஸ்பெஷல். கண்டிப்பாக கபாலி ரிலீஸ் ஆகிறது தான் ஸ்பெஷல். கபாலி ரிலீஸ் ஆகுது, அதான் சார் இந்த வாரம் மோஸ்ட்டாக எதிர்பார்க்கறது அது ஒரு தான். கபாலி ரிலீஸ். கபாலி 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 படம் வந்து 22 ரிலீஸ் ஆகுது. என்ன பிளான் வச்சுருக்கீங்க? டிக்கெட் வாங்கியாச்சா? டிக்கெட் எங்கேயுமே கிடைக்கல. ஆல்மோஸ்ட் முந்தினத்துலேருந்தே வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே மெசேஜ் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இன்னும் டிக்கெட் எதுவும் 11:45லேருந்து எல்லாம் மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க. இன்னும் கிடைக்கல டிக்கெட். இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது எப்படினாலும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் 12 o'clock வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து எல்லா டிக்கெட் புக் ஆகிடுச்சு, எல்லா தேட்டர்லேயும் புக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரம் நாங்கள் எந்த டேட்டில் கிடைக்குதோ அந்த டேட்டில் கன்ஃபார்ம் பண்ணி போயிட்டு வந்துடுவோம். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், எப்படிலாம் யாராவது பிடிச்சி ஒரே பிளானே படத்துக்கு போகிறது தான். கபாலி படத்துக்கு நத்திங் எல்ஸ் மேட்டர். இப்போ ஃப்ரைடே நாங்கள் மார்னிங் பிளான் பண்ணுறது படத்துக்கு தான் சார். அது எத்தனை மணி ஷோ இருந்தாலும் பரவாயில்ல, 6 o'clock இல்லை 11 o'clock இல்லை 2:30 எப்போயா இருந்தாலும் எந்த ஷோ கிடைக்குதோ கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு தான் போவோம். போன ஒரு பிளானில் வச்சுருக்கோம், ஆனால் ஒன்றும் டிக்கெட் கிடைக்கல. நாங்கள் ஒன்றும் எதிர்பார்த்துருக்குறோம், கிடைச்சா நல்லது. நான் என்ஜாய் பண்ணுவோம், அதை பார்த்துக்கலாம். தீவிரமாக டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது டிக்கெட்டு. 1100 கூட ரெடியாக தான் இருக்கும். காலேஜ் ஃபஸ்ட் டே கட் அடிக்கிறோம், படம் என்ஜாய் பண்ணுறோம். வெயிட்டாக இருக்குது பிளான். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக கிடைக்கும், நம்பிக்கை இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடச்சா எவ்வளோ காசு கொடுத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? எவ்வளோ நாளும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் கண்டிப்பாக போகலான்னு ரெடியாக தான் இருக்கோம். எவ்வளோ நாளும் ஒரு 2000 மேலே இருந்தால் கூட ஓகே, கண்டிப்பாக போகலாம். தலைவர் படத்தை எவ்வளோ கொடுத்தாலும் பார்க்கலாம். அதுவும் கபாலிங்கிறது அவர் பேசுகிற அந்த பஞ்சு வசனத்துக்கே படத்தை எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் காசு. தலைவர் படம் 1000 rupees ஆனால் கூட போய் பார்க்கணும். 2000 கொடுத்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ரூபாலாம் கிடையாது சார், எவ்வளோ இருந்தாலும் போயிடணும். ஃபஸ்ட் நாள் தலைவர் படம் ஃபர்ஸ்ட் ஷோ இருந்தாலும் கரெக்டாக போயிடணும். அதுதான் கண்டிப்பாக சொத்தை விற்றுருவோம். அது எவ்வளோ இருந்தாலும் சரி சார், மேக்ஸிமம் நாங்கள் 5000 இருந்தாலும் நாங்கள் பே பண்ண நாங்கள் ரெடி சார். அவன் கிட்னியை கூட விற்கலான்னு இருக்காங்க. I'd say up to $1000 because we're students, so that is exorbitant for us. கபாலி டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கபாலி படம் வேறு எந்த நடிகர் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கபாலி படம் எந்த நடிகர்லாம் அது சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் சூட் ஆகும், வேறு யாருக்குமே சூட் ஆகாது. அவர் ஸ்டைலுக்காகவே படம் 500 கோடி 1000 கோடி தான் தாண்டுவாங்க. அவரை தவிர இது வேறு யாராலும் பண்ண முடியாது சார். அந்த ஸ்டைலு, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஆக்ஷன், தலைவர் தவிர வேறு யாருக்கும் அது சான்ஸே இல்லை. No one else except Rajinikanth. Rajinikanth is the best for this movie. No one can replace him. No one can replace Rajinikanth. தலைவர் தான், so no one to replace him. ரஜினி சார் அவருக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும், வேற யாருக்குமே நல்லா இருக்காது. அவ்வளோ இருக்கும். அந்த ஸ்டைல், அந்த கபாலி டான்ஸ் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சூட் ஆகும் கரெக்டாக. எதிர்பார்க்க முடியாது. தலைவருக்கு ஈடாக யாரும் வர முடியுமா? ரஜினி சார் தான் எப்பயும். தலைவருக்கு வந்து ஒரு நிகர் யாருமே கிடையாது. தலைவர் தான். அவர் பண்ணதுக்கு வேறு யாரும் வச்சு ஒப்பிட்டு பார்க்க முடியாது எங்களால். ஜென்ரல் கொஸ்டின், நீங்கள் எல்லாரும் தலை ஃபேனா தளபதி ஃபேனா? எல்லாம் நார்மல். தலை ஃபேன் தான். தலை நான் தளபதி தான். தளபதி தளபதி ஃபேன். தளபதி 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 நீங்கள்? தளபதி நீங்கள்? தளபதி தளபதி தனுஷ். தலை ஃபேன் தான், ஆனாலும் தலைவர் தனியாச்சு. இப்போ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாருக்கான டைட்டில் வந்து தலைக்கும் தளபதிக்கும் தான் ஓட்டுன்னு இருக்குது. இந்த கம்பேரிசனை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இது கரெக்டாக தப்பா? அடுத்தது சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் எங்கள் தலை தான். தளபதி. தலைவருக்கே தளபதி தான் பிடிக்கும். அவரை தான் பிடிக்கும். அவர் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? தளபதி பக்கத்து தான் தோளில் கை போட்டு உட்காந்தாப்புல. ஈவன் தலையோ தளபதியோ யாராக இருந்தாலும் அது ரஜினி தான். ட்ரை பண்ணால் யார் வேணாலும் வரலாம் கண்டிப்பாக. கண்டிப்பாக முயற்சி தான் எதுவாக இருந்தாலும். சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் எப்பவுமே. சான்ஸே இல்லை. அடுத்த சூப்பர் ஸ்டார்லாம் இல்லைங்க. தலைவர் தான். அவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார், அவர் மட்டும்தான். நாங்களாம் வந்து பயங்கர தீவிரமான ரஜினி ரசிகர் சொல்ல முடியாது, பயங்கர வெறியர்னே சொல்லலாம். நாங்கள் 4 நாளாக வந்து இந்த பேனர் ஓட்டினதுலேருந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம் டிக்கெட்டுக்காக. ஃபஸ்ட்டு ஷோ, செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ, ஃபோர்த் ஷோ, ஃபிஃப்த் ஷோ இருக்குது. 5 டிக்கெட் கண்டினியூஸாக பார்க்குறோம். எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறோம். தலைவரோட கம்பேக் மூவி, அதனால் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, பயங்கர ஹைப்பாக இருக்குது. எங்கேயுமே டிக்கெட்ஸே கிடையாது சொல்லியிருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக சுற்றி, பசங்கள்லாம் சுற்றி, எல்லாருமே ஆளுக்கு ஒரு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்து ஃபுல்லாக பிடிச்சி இப்போ எல்லாருமே டிக்கெட் வாங்கியிருக்கோம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தலைவரோட நாங்களாம் வெறியர்கள்னே சொல்லலாம். நாங்கள் வயசானாலும் அவர் ஸ்டைலும் அழகும் இன்னும் போவே இல்லை. ஸோ கபாலிடா
தமிழ் படங்களில் மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு லுங்கியை கட்டிட்டு நம்பியார் டே கபாலி அப்படின்னு சொன்னதும் சொல்லுங்க எஜமா அப்படின்னு சொல்லுவானே அந்த மாதிரி கபாலின்னு நினச்சியாடா? கபாலிடா, அதுதான். கபாலின்னு என்ன சும்மா மறு வச்சுக்கிட்டு கை கட்டிட்டு நம்பியார் கூப்பிட்டு சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு சொல்ல நினைச்சியா? கபாலிடா. போய் சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ கபாலி அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. கபாலிடா. கபாலிடா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கபாலி நெருப்புடா. மகிழ்ச்சி. நெருப்புடா. இன்னும் செகண்ட் டைம் நெருப்புடா டீசர்லேயும் நான் இல்லை. நான் கேட்டேன், ஏன் சார் நான் ஒரு கட் கூட இல்லைன்னா